அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு. இன்னையோட ஆக்சுவலாக உள்ளே என்ட்ரான ஒன்று நாளின்னு சொன்னான். என்னது என்ன சொன்னால் மன்னிக்கிறது, ப்ராமிஸ் சர்வீஸே மன்னிக்கிறது தான். மன்னிக்கலைன்னா உனக்கு ப்ராமிஸே கிடையாது அப்படி. ஆக்சுவலாக இந்த மார்ச் மாதம் 7-70 தரம், ரைட்? 7-70 தரம் வாக்குத்தத்தமே அதுதான். இன்றைக்கி வாக்குத்தத்தம் என்ன பால்? 7-70. இன்னொரு வாட்டி வாசித்துடலாமா அதை எல்லாம் சேர்ந்து? சேர்ந்து அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று. அந்த சகோதரன் எடுக்கிற இடத்துல நீங்கள் என்ன உறவுகளை வேணால் போட்டுக்கோங்க, சரியா? என் சகோதரனுக்கு தான் சொன்னார் அப்படின்னு விட்டுறக்கூடாது. அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, அது மட்டும் வாயில் வர மாட்டேங்குது, மறுபடியும் சொல். 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுங்க. ஓகே, மொபைல் வச்சுருக்கிறீங்களா எல்லோரும்? தம்பி, கால்குலேட்டர் இதில் இது பண்ண முடியுமாடா? டிஸ்பிளே பண்ண முடியுமா? அவங்க டிஸ்பிளே பண்ணுங்களேன். ஆக்சுவலாக நம்ம 7-70னா அதுக்கு நம்ம இன்ஃபினிட்டின்ற நான் அதை என்ன பண்ணேன்னா சும்மா ஒரு மெத்தாடிக்கலாக 7 × 7 × 7 × 7 × நம்ம 7 10s are 70 அப்படி அந்த கணக்கு கிடையாது இது. அதை அது கொஞ்சம் போடுங்களேன். இல்லை, நம்ம ரொம்ப ஐடியாலஜி எல்லாம் போகணும். ஜஸ்ட் 7 × 10 மல்டிப்ளை பண்ணுறா. சீக்கிரம் டேய், இவன் ஒருத்தன். ஷோ 7 × 7 × 7 × 7. நம்ம அப்படி இன்ஃபினிட்டி போனோம்னா நெஞ்சு வலி வந்துடும் எனக்கு. இது அதுதான் அதுக்கு தான் மொபைல் இருக்கா கேட்டேன். சீக்கிரம் அப்பா, அவன் ஏதோ பண்ணுறான்ப்பா சம்மந்தமே இல்லாமல். இவன் சரிப்பட்டு வர மாட்டாராசா? சரி, ஓகே. ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லாம் கால்குலேட்டர் வச்சுருப்பீங்களே, ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. சியரில் ஓகே. ஒரு 7 × மல்டிபிள் அந்த 10 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் 2 crores ஆகுது. பில்லியனா? அதுக்கப்புறம் இதை 70 டைம்ஸ் போட்டா. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு 7 டைம்ஸ் இதை கவுண்ட் பண்ணு. 2 crores 2 billion நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக 2 crores or 2 billion. $28 கோடி 24 லட்சம் 75,749 தடவை ஒரு 7 ஒரு டைம் 7. அவர் என்ன சொல்கிறாரு? 7. அது அப்படியே போட்டோன்னா பில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு. மீன்ஸ் அதுக்கு கணக்கே கிடையாது. நமக்கு இப்போ லேக்ஸு 1 lakhs மீன்ஸ் லேக்கு க்ரோரு அப்படி இருக்குல்ல, பில்லியனு, அது கணக்கே கிடையாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீ மன்னிக்கிறதுக்கு அளவு பார்த்தோன்னா சொல்லுங்கள் மன்னிக்கிறதுக்கு அளவு பார்த்தோன்னா ஆண்டவரும் நமக்கு அளவு பார்க்க ஆரம்பிச்சிடுவார். சொல்லுங்கள் ஆண்டவரும் மன்னிக்கிறதுக்கு. நான் அதை தொடர்ந்து இதை சொல்லிவிட்டு அப்படியே தொடர்ந்து ஒரு கதைக்குள்ளே போகிறாரு. 23 இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். பட் திருப்பி இன்னொரு முறை அதை நம்ம யாராவது ஒருத்தர் மட்டும் வாசிங்க. 23
ம் ம் ஓகே. அந்த ராஜா யாரு? ஓகே, ஏசு ராஜா. அடுத்து ம் 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 ஆ சத்தமாக சொல்லுங்கள். மனதிறங்கி விடுதலை பண்ணி. ஓகே, டன். இப்போது இதில் 2 சினாரியோ ஏசப்பா சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட், ஒரு கிங் இருக்கிறாரு, ஒருத்தன் போய் அவர்கிட்ட கடன் பட்டுருக்கிறான். அவனோட கடன் இதில் என்ன போட்டிருக்கு? 10,000 தாலந்துன்னு போட்டிருக்கு. ஆக்சுவல் ரேட் $1 பில்லியன். எப்படி? $1 பில்லியன் கடன் பட்டிருக்கிறான். நம்ம கணக்கு எப்படின்னு தெரில, ஸோ அதை விட்டுருங்க. 10 கோடியா? 10 கோடிக்கு கடன் பட்டிருக்கான். இவன் போய் ராஜா கிட்ட கேட்கும் போது, ராஜா ஆக்சுவலாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் பட்டவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிடுவாங்க. இப்போ இருக்கிற மாதிரியே தான். தேவை கரெக்டான டைமில் தரலன்னா மனைவியை, பிள்ளைங்களை வேலைக்கு ப்ளஸ் அவங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அபகரிச்சிடும். ஸோ அந்த அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே சர்வெண்ட் போய் ராஜா கிட்ட கேட்குறான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் அதை என்ன பண்ணிடுறேன், முழுசாக சொல்லுங்கள், முடிச்சிடுறேன். கரெக்டாக சொல்லுங்கள், அது அவனால் கொடுக்க முடியுமா? சத்தமா? ஆனால் இவன் என்ன கேட்குறான்? கால அவகாசம் கேட்குறான். இதே தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளால் கொடுக்க முடியாது, செய்ய முடியாதுன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஆண்டவரே, இந்த ஒரு முறை நீ என்னை மன்னிச்சு பாருங்க, நான் எப்படி சிட்டாக பறக்கிறேன். சிட்டு இப்படி பறக்கிறதுக்குள்ளே டப்பக்குன்னு அடிச்சு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவருக்கு நம்மளை பற்றி நல்லா. கணவன் மனைவி தானே உட்காந்துருக்கீங்க, அப்படியே பார்த்து சொல்லுங்கள், உனக்கு என்ன தெரிகிறத விட எனக்கு என்னையே தெரிகிறத விட. ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமென். இதில் அந்த ராஜா 3 விஷயம் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட், மனம் இறங்குறாரு. 2, விடுதலை பண்ணுறாரு. 3, கடனை தள்ளுபடி பண்ணுறார். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், மனம் இறங்குறார், விடுதலை செய்கிறாரு, கடனை. நம்ம எதில் நம்ம பண்ணுற ஜோன் இருக்குல்ல, நம்ம மன்னிக்கிற ஜோன் இருக்குல்ல, நம்ம இது 2மே பண்ணுறது கிடையாது. நம்ம இந்த நடு மட்டும் தான் பண்ணுறோம். என்னன்னா மீன்ஸ் ஆக்சுவலாக நம்ம இது 3மே பண்ணுறது கிடையாது. நம்ம பாவம் பார்த்து யாரையும், பாவம்ன்றது சென்ஸ் ஐயோ பாவம் அப்படி சொல்லலை, எனக்கு ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார், அதனால் நான் மனசு இறங்கி நான் என்ன பண்ணுறேன், தப்பு அவங்க மேலே இருந்தாலும் நான் போய் அப்படின்ற செட்டுக்கு நம்ம வர்றதே கிடையாது ஃபர்ஸ்ட். ஆனால் இங்கே ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ஃபர்ஸ்ட்டு இவனால் முடியாது, நான் போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களேன்ற மைண்ட் செட்டு நமக்குள்ளே அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ எப்போ வருதோ அன்னைக்கு நம்ம மனம் இறங்க ஆரம்பிக்கும். இப்போ இவர் இறங்கிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, விடுதலை செய்கிறாரு. நம்ம நிறையா பேரை மன்னிக்கிறதுக்கான ரீசன் அவங்கள விடுவிக்கிறதுக்கு இல்லை, நம்ம விடுதலை ஆகிறதுக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் அவங்கள பொழைச்சி நீ பொழைச்சி போகிறதுக்கு தான் மன்னிக்கணுமே. நான் சொல்கிறது புரியுதா? நம்ம அதை அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு விரோதம், அதை சாட்சியாக வேறு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? உனக்கு விரோதம் அந்த சிஸ்டர் அப்படி பண்ணாங்க, ஆண்டவர் அவங்க பல்ல உடச்சி அவங்க தலையை திருப்பி. நான் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் அதுக்காக. அது அப்படி கிடையாது. அவங்க என்கிட்ட கேட்குறாங்களோ இல்லையோ, நான் மனம் இறங்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன், கடனாளியாக இருக்கிறேன். வசனம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் இன்னொருத்தரை நேசிக்கிறதுல எப்படி இருக்கிறீங்களா?
கடனாளிகளாக இருக்கிறீங்க. நம்ம ஆண்டவருக்கு கடன் பட்டுருக்குறோம். நீங்கள் இங்கே 10 நான் எனக்கு யார்கிட்டையுமே கடன் இல்லை பாஸ்டர். பரலோகத்துக்கும் உங்களுக்கும் கடன் இருக்குது. பைபிள் இருக்கியா? ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஆமாம், இன்னொருத்தரை நீங்கள் நேசிக்கிறதுல கடனை இருக்குது. ஃபர்ஸ்ட் மனம் இறங்குறாரு, 2வது விடுதலை பண்ணுறாரு, 3வது தள்ளுபடி பண்ணுறாரு. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தரை மன்னிக்க இறங்குறீங்கன்னா சும்மா அவங்களுக்காகன்றது நான் அந்த 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 மேட்ருக்கே வரல. ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு தேவையானது. ராமேன் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு மனசு இறங்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மனசு. அவங்க உங்களை மதிக்காமலே மூஞ்ச திருப்பிட்டு போனாலும் மனசு இதுவா அப்படின்னு பேசிட்டு போனாலும், அடுத்து நீங்கள் மன்னிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள விடுதலை பண்ணுங்க. இன்னொருத்தரோட ஆசீர்வாதத்தை சிறைப்பிடிக்கிறது நம்ம கையில் இருக்குது. நம்மளோட ஆசீர்வாதத்தை இன்னொருத்தர் சிறைப்பிடிக்கிறது அவங்க கையில் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? அவங்கள விடுதலை பண்ணி அடுத்து அந்த கடனை அவனுக்கு தேர்டு தான் மன்னிப்புக்கே வராது. அந்த மன்னிப்பு அவர் என்னன்னு தெரியுமா சொல்கிறாரு? தள்ளுபடின்னு சொல்கிறார். தள்ளுபடினா என்ன? நீ அப்படி ஒன்றும் செய்யவே இல்லை. எப்படி? நீ அப்படி ஒன்று, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு இப்படி செஞ்ச, நீ செய்யவே இல்லைடான்ற. சொல்கிறது புரியுதா? ஓகே, இது ஃபர்ஸ்ட். அடுத்து 28 அப்படி தொடர்ந்து வாசிங்க. இன்றைக்கி நிறையா கொஞ்சம் வாசிக்க வேண்டியிருக்கும். சீக்கிரம் கிடக்கு. ம் 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 ஆ ம் ம் இரும் ம் அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலிலே. ஆக்சுவலாக ராஜாவுக்கு இருக்கிற மென்டாலிட்டி வேற, ஊழியக்காரனுக்கு இருக்கிற மென்டாலிட்டி வேற. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ ராஜாவா ஊழியக்காரனா? ஊழியக்காரன் வேலைக்காரனா? கேளுங்க, நீ ராஜாவா வேலைக்காரனா? ராஜாக்கு அவர் யாருன்னு அவருக்கு தெரியும், ரைட்? வேலைக்காரனுக்கு அவன் வேலை மட்டும்தான் தெரியும். இப்போ ராஜா இவனை பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராது, இதுக்கு மேலே இவனை ஜெயிலில் போட்டோம், வேஸ்ட்டு, ஓகே போ அப்படின்ட்டு விட்டாரு. நம்மளாக இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம்? எப்பா சாமி, யார் சாமி நீ? ஆமாவா இல்லையா? எவ்வளோ டாலர்ஸுங்க, க்ரோஸு, நம்ம பாட்டுக்கு விட்டு வந்திருப்போம். இவன் ஊழியக்காரன், உடன் ஊழியக்காரன் ஒருத்தன் அவன்கிட்ட காசு வாங்கியிருக்கான். அவன் எவ்வளோ வாங்கியிருக்கான்னா 18 லட்ச ரூபா வாங்கியிருக்கான். எவ்வளோ? 18 லட்ச ரூபா. அவன் எவ்வளோ வாங்கியிருக்கான்? 1 பில்லியன், 10 கோடி வாங்கியிருக்கிறான். இவன் எவ்வளோ வாங்கியிருக்கிறான்? இதுக்கும் இதுக்கு ஈக்குவல் பண்ணால் கொஞ்சம் கூட வராது. ஆனால் இவர் ராஜாவினிடத்தில், நல்லா கவனிங்க, ராஜாவினிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டவன் தன் உடன் இருக்கிற ஊழியக்காரனுக்கு அந்த 18 லட்சத்துக்கு ஏற்றுக்கிறதுக்கான மனசு. ஏன் தெரியுமா? இவன் தன்னை ராஜாவா நினச்சிட்டான். ராஜாவா நினைக்கிறது வேற, ராஜாவா வாழ்றது வேற. இந்த இந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப, இவன் 18 லட்சம் இப்போதான் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்து 18 லட்சம், அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார். ஏன் என்ன சொல்ல வரேன்னா, நான் இந்த இந்த ஃபர்கிவ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், எவ்வளவாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்றதை நான் உணர்றணும், அவ்வளோக்கு எவ்வளோ நான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மன்னிப்பை நம்மளால் ஸ்டாக்கில் வைக்கவே முடியாது. ஸ்டாக்கில் வைக்கவே முடியாது, கெட்டு போயிடும். என்ன பண்ணோம்? கெட்டு போயிடும். 31 ம்
யாரே ராஜா கிட்ட அறிவிக்கிறாங்க. அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்கள் எல்லாரையும் பார்த்து இந்த கேள்வி கேட்குறார். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன், சார் நீ வாங்கின கடனுக்கு அவர் கோவப்படல. ஆண்டவர் உமல கோபமாக இருக்கிறார் உமல. அது வேற டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் அவருக்கு எங்கே தெரியுமா டென்ஷன் ஆகுது? நான் இவனை மன்னிச்சதுக்கான அந்த உணர்வு கூட இவனுக்கு இல்லைன்னு என்னைக்கு அவருக்கு வருதோ அன்னைக்கு டென்ஷன் ஆகிற. நம்ம நிறையா பேரை மன்னிக்காமல் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நம்மளோட மன்னிப்பை இன்னும் ஏற்றுக்கொள்ளலான்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்க? சிலுவையில் என் பாவங்கள் எல்லாவற்றையும் பக்கவாக அவர் க்ளீனாக மன்னிச்சிருக்கிறாரு பாஸ்டர். என்ன 2 பேர் தான். இதுக்கப்புறம் இவன் ஏதாவது சொல்லுவான். சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? இல்லை, அது மன்னிச்சிருக்கிறாருன்ற உணர்வு எப்போ வருதோ நம்ம அப்போ தான் இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு நமக்கு மனசே வருது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கலாத்தியர் ஒரு நிமிஷம். எவ்வளோ அது எவ்வளோ இதாக இருக்கு பாருங்களேன். கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படி. இப்போ திருப்பி கேட்குறேன், சிலுவையில் மன்னிக்கப்பட்டவங்களாம் கை தூக்குங்க. கையை காணும். சிலுவையில் மன்னிக்கப்பட்டவங்களாம் கை தூக்குங்க. நம்ம அந்த மன்னிப்பை வச்சு கிங்டம்குள்ளே போயிடலாமா அப்படின்னா வாய்ப்பில்லை. இதுக்கு ஆக்சுவலாக விசில், உண்மையாகவே விசில் வந்துருக்கணும். வாய்ப்பு வாரம் வாரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு. யாருக்கு ஒன்றும் பட்டது? சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறேன். நம்மளை ஆண்டவர் மன்னிச்சு இந்த உலகத்தில் வச்சதுக்கான ரீசன் நீ கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக தான். அரசு வாழ்க்கை, எசேக்கியா அங்கிள் அடிக்கடி சூப்பராக சொல்லுவார், அரச வாழ்க்கையை வாழ்வதற்கே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ராஜ வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ராஜாவுக்கு மட்டும்தான் மன்னிக்க தெரியும், ராஜாவுக்கு மட்டும்தான் கொடுக்க தெரியும், ராஜாவுக்கு மட்டும்தான் நேசிக்க தெரியும். ராமேன்னு சொல்லுங்கள். இதுக்கான அர்த்தம் நான் சொல்ல விரும்பலை, நீ சொல்லவா? அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனான் என் பரமபிதா சிலுவையிலே அவர் செய்து முடித்ததை வைத்து உன்னை ஏற்றுக்கொள்வார் என்று வசனம் சொல்லவில்லை, உங்களுக்கும் இப்படியே செய்வார். எஸ்ஆர்ல இப்படி ஒரு அமைதியை என் வாழ்க்கையில் நான் பார்த்தது இல்லை. ஆக்சுவலாக நான் வரேன். இது நம்மளால் முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் ஆண்டவர் ஒரு சில வழிகளை நமக்கு வச்சிருக்கிறார். கிங்டமில் இருக்கிறவங்களுக்கு, ராஜாக்களுக்கு ஒரு சில வழிகளை வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்? சத்தமோ ராமன். எத்தனை பேருக்குள்ள ஃபுல்லாக இருக்கிறார்? ஏன்னா சில பேர் பாதி ஆவியானவர்களே நிறுத்திடுவாங்க. ஆண்டவர் ஒரு 200 ஸ்பீடுக்கு உள்ளே வந்தோடனே போதும் ஆண்டவர் என்றாங்க, கையை தட்டிட்டு அப்படியே பீட் ஆஃப் ஆனோடனே. எத்தனை பேருக்குள்ள ஃபுல்லாக இருக்கிறார்? ஓகே. அந்த ஃபுல்லாக இருக்கிற ஆவியானவரோட பேசிக்கான வேலைன்னு சொல்லி கலாத்தியர் 5:19-26 வரைக்கும் சேர்ந்து வாசிக்கலாம். இங்கே பாருங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன. ஃபஸ்ட்டு சேர்ந்து சொல்லுங்கள். மாம்சத்தின் கிரியைகள்
ஓகே, சத்தமா. அவை ஆவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு 20 வாப்பா. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த 19வது வசனத்தில் இருக்கிறதுல கூட கொஞ்சம் நம்ம இதுக்கு ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன மேட்ரு பிரச்சனைனா, அது வந்து பெருசு. எப்படி? அது ஒரு ஸ்டாண்டர்டு. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு அது ஒரு ஸ்டாண்டர்டு. இந்த விக்கிரக ஆராதனை நான் சொல்லியிருக்கிறேன். விக்கிரக ஆராதனை இட்ஸ் நாட் ஒன்லி ஸ்டாச்சு. நீங்கள் ஆண்டவர் இருக்கிற இடத்துல நீங்கள் உங்கள் ஃபாஸ்டிங்கை வச்சிங்கன்னா கூட அது விக்கிரக ஆராதனை. இன்னும் சத்தமாக ஒரு ஆமென். நீங்கள் ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் உங்கள் ஃபாஸ்டிங்கை வச்சிங்கன்னா கூட, நம்ம ஆளுங்க ஆண்டவர் எனக்கு செஞ்சார் சொல்ல மாட்டான். நான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன், அதனால ஆண்டவர் செஞ்சார். புரியுதா? அந்த இடத்துல நம்ம எதை வச்சாலும் என்னது? விக்கிரக ஆராதனை. ஓகே, இது வந்து அடுத்து. இது வந்து பரவாயில்ல, கோவம்லாம் நார்மலாக வர்றது தானே. அடுத்து பில்லி சூனியம். இப்போ ஆரம்பிக்குது பாருங்க. சேர்ந்து சத்தமாக திருப்பி எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். 11 சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம விபச்சாரத்தை எந்த பாயிண்ட்ல பார்க்குறோமோ 20வது வசனம் போடு, அதே பாயிண்ட்ல பகை வருது. ஸ்டாட்டிக்ஸில் சொல்கிறேன். நம்ம அசுத்தம் அவங்க வந்து ஐயோ அப்படின்றோமோ அந்த அளவுக்கு வைராக்கியம் வருது. எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா அப்படின்னு நம்ம பெருமையாக பேசுகிறோம்ல, ஆண்டவர் சீன்றார். இதில் என்னடா பெருமை உனக்கு? அது எதுக்கு ஈக்குவல் பண்ணுறாரு? ப்ராஸ்டியூஷனுக்கு. சண்டையை எதுக்கு ஈக்குவல் பண்ணுறாரு? நம்ம குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம்னா நம்ம அதை நாங்கள் செல்லமாக சொல்லுவோம். ஆண்டவர் என்ன தெரியுமா பார்க்குறாரு? என்னடா பண்ணுற? பிரிவினைகள், மார்க்கபேதங்கள் என்ன மாத்திரா? ஓகே, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஒரு ஆமென். இது யாருக்கு? மாம்சத்தில் நடக்கிறவங்களுக்கு. ஆனால் 22 ஆவியின். சத்தமாக சொல்லுங்க, ஆவியின். எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்? எத்தனை பேருக்குள்ள ஃபுல்லாக இருக்கிறார்? ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுக்கான அடையாளம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, ஆவியானவரோட வேலையை நான் சொல்லிடுறேன், சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன், அதெல்லாம் சொல்கிறேன். அந்நிய பாஷை பேசுகிறது மட்டும் கிடையாது. வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளுறது மட்டும், பக்கத்தில் இருக்க வீட்டை தொல்லை பண்ணுறது மட்டும் கிடையாது. ஆவியானவருடைய பேசிக் வேலை என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கனிகளை வெளிப்படுத்துவது. ஆவியானவர் என்ற அந்த சீடு நமக்குள்ளே வந்த உடனே, நம்ம அதை விசுவாசிக்க ஆரம்பித்த உடனே நமக்குள்ளே இருந்து கனி வெளியரங்கமாகிறது. ஒரு விதையிலேருந்து கனிகள் வரும், ஆனால் ஆவியானவருக்குள்ளே இருந்து மாத்திரம்தான் கனி வரும். ஒரே பழத்தில் 9 டேஸ்ட்டு. எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? மாம்பழம் என்ன பண்ணும்? புளிக்குமா இனிக்குமா? ஏதாவது ஒன்று வாங்கடா. ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. கொய்யாக்கா வினோதமான கொய்யாக்கா சாப்பிட்ருவாங்க. எல்லா பழத்துக்கும் ஒன்று. ஆனால் இந்த ஒரு கனிக்கு மட்டும் 9 டேஸ்ட் இருக்குது. சேர்ந்து வாசிக்கலாமா? அதோட ஃபஸ்ட்டு டேஸ்ட் என்ன தெரியுமா? லவ், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தின்
மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். 25, நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, ஆவியானவர் என்ன நடத்துவார்ன்றது உண்மை, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த கிறிஸ்துவுக்குள்ளுன்னு ஒரு வாழ்க்கை, அந்த லைஃப் இருக்குல்ல, அது எப்படி தெரியுமா? நான் வியர் பண்ணணும், நான் டிசைட் பண்ணணும். நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றதுனால இயேசு வந்து ஓகேப்பா நான் உனக்கெல்லாம் வாழ்கிறேன், நீ வந்து எனக்குள்ளே வாழுன்னு சொல்கிறது கிடையாது. பவுல் எல்லா இடத்துலையும் சொல்கிறான், நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்கள். அது நம்மளோட டிசிஷனு. நான் வந்து சமாதானமாக சந்தோஷமாக ஆவியின் கனி வெளிப்படும்படி வாழணும்னு யார் ஆசைப்படணும்? நான் தான். இந்த நம்மன்ற ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்லாம் ஏறக்கூடாது. ஓகே, இதில் இந்த 9 கனியில் நான் வாழணுன்றது மற்றவர்கள் எனக்குள்ள சொல்லி கொடுத்து வளர வேண்டியது கிடையாது. ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, அதை நான் அலோ பண்ணுறேன்னா அது எனக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன்னால் அன்போட, அந்த வசனம் போடு, ஆவியின் கனி போடுப்பா. சேர்ந்து, உங்களால் அன்போட சந்தோஷமாக சமாதானமாக பொறுமையாக இல்லை, நீடிய பொறுமையாக தயவா நற்குணமாக விசுவாசமாக சாந்தமாக இச்சை அடக்கமாக இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஆவியிலே நடக்கிறீர்கள். 25 26, ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர். ஒரு நிமிஷம், ஒருத்தரை கோபம் ஊட்டுறது எந்த லிஸ்ட்ல வருது? விபச்சார லிஸ்ட்ல வருது. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும். பொறாமை எந்த லிஸ்ட்ல வருது? இருக்க கடவோம். ரைட். இப்போ இதுல ஆண்டவரே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இந்த ஆவியில் நடக்கிறவங்க மாம்சத்தில் நடக்கிறவங்க 2 பேர் தேவாலயத்துக்கு வராங்க. ஒருத்தன் யாரு? இன்னொருத்தன் லூக்கா 18:10-17. இது அப்புறமா வாசிக்க வேண்டாம். பரிசேயன் போய் நின்று கொஞ்சம் இதை கால்குலேட் பண்ணுங்க. ராஜாவாய் வாழ தெரியாதவன் ஊழியக்காரனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுடைய குணம் இது. ரைட். என்ன பண்ணுறான்னா, நான் தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். ஆக்சுவலாக இந்த கூமுட்டைக்கு தெரில, இப்படி இன்னொருத்தனை பேசுகிறதே விபச்சாரத்துக்கு சமம்னு. சத்தமாக ஒரு ஆமென். மற்றவன் எல்லாம் தப்பு ஆண்டவரே, நான் கரெக்ட் ஆண்டவரே நீ பேசுகிற, நான் என்ன பண்ணுற? வந்துடணும் வாயில. என்ன பண்ணுறோம்? ஆகிய மற்ற மனுஷர். ஏன்னா இதில் இவரோட கிரேடு, இவர் தப்புனா இதுதான் தப்புன்னு இவர் வச்சிருக்கிறார். ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனாலும். ஆண்டவரே, சரி வேண்டாம், அது ஃப்ளோ பயங்கரமாக போகுது. 12 டேய் 12வது வசனம் போடுங்கடா. ஓகே, அடுத்து சொல்றாரு, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் தசம்பாகம் என்று தனக்குள்ளே. எங்க ஜெபம் பண்றான்? வெளியே கிடையாது, தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். நான் உன்னை சொல்லவா, தசம் சில பேர் இதை, நான் ஆண்டவருக்கு வைராக்கியமாக தசம்பாகம் கொடுத்தேன், ஆண்டவரை நான் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. மழை கொஞ்சம் எட்டி பார்க்குது அங்கிறது. அல்ல ஏண்டா என்ன சொல்கிறேன்னு
வைராக்கியமாக கொடுத்த ஆண்டவரை நான் தசம பாகம் கொடுக்க வேண்டியது நீ மனசுல இருந்து கொடுக்குற. பழைய ஏற்பாட்டில் தான் இவ்வளோக்கு இவ்வளோன்னு. ஆனால் இங்கே என்ன தெரியுமா சொல்கிறாரு? உன் சட்டையை பிடிச்சி எவனும் கேட்கக்கூடாதுன்றாரு. நீ கண்டிப்பாக செலுத்தி தான் ஆகணும். கிடையாது, நீ விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, உன் மனசில். சத்தமாக சொல்லுங்கள். நாங்கள் இப்போது ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு மீட்டிங் போயிருந்தோம். ரொம்பலாம் பேசலை, ஒரு 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 1 hour 1.5 hours 1.5 hours தான் பேசியிருக்கேன். அவங்க ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான், ரெவலேஷன்லாம் பேசலை, எதுவுமே பேசலை. சும்மா பைபிளில் இருக்கிற ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ரேயரை பற்றி பேசிட்டு வந்துட்டேன். அவங்க வந்து ஹானர் பண்ணதை நான் யோசிக்கும் போது, அவங்க வந்து ரொம்ப வயசில் பெரியவங்க, எனக்கு ஹானர் பண்ணிட்டு நான் கொடுத்துட்டேன். அப்புறம் பசங்க சொன்னாங்க, அண்ணா நான் ரியலி ஷாக்டு. ஏன் தெரியுமா? அங்கே எத்தனையோ ஜாம்பவான்கள் நின்ன இடம் அது, அந்த சர்ச். ரொம்ப ஃபாதர்லேருந்து எசேக்கியா ஃப்ரான்சிஸ்லேருந்து அப்படி ஜாம்பவான்கள் நின்ன அந்த சர்ச். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுமா ஒன்று? வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே காணோம் இருக்கும். நீ இவ்வளோ கொடுத்தாதான் நான் வருவேன்றது மேட்ரு கிடையாது. ஆண்டவரோட வார்த்தை நீங்கள் எவ்வளோவா கனம் பண்ணி அவர். நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் டைத்தை பற்றி பசங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, பேச சொல்லி. நான் ஏன் பேசாததுக்கு காரணம்னா, ஆண்டவரை நேசிக்கிறவன் ஆண்டவரோட நேசத்தை புரிஞ்சவனால கொடுக்காமல் இருக்கவே முடியாது. ஒருத்த கொடுக்காம ஸ்டாப் ஆகிறானா அவன் எங்கேயோ ஒன்று பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். ராமன் சொல்லுங்கள். சொல்லிட்டு இவர் பயங்கரமாக அங்கே பந்தா காட்டின்னு இருக்கிறாரு. ஆனால் இங்கே ஆயக்காரன் தூரத்தில் நின்று, எனக்கு அந்த அடுத்த வசனம் தான், தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு பாவியாகிய என் மேல். சார், வானத்தை பார்க்கறது என்ன சார் கஷ்டம்? அதான் சொல்கிறாரு, ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியம். நம்ம எப்படின்னா, பாஸ்டருக்கு முன்னாடி ஒருத்தர் சூட்கேஸு, டவலு, தண்ணி பாட்டிலு, ஃப்ளாஸ்க்கு பாட்டிலு, அடுத்து ஆப்பிள், அப்படி ஒரு 10 போனோம். பாஸ்டர் எளிமை உள்ளவர்களா? அவன் சொல்கிறான், எனக்கு உங்களை பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்லை, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், என் மேலே கிருபை ஆயிரும். அந்த கிருபையை நம்ம ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, சார் வசனம் சொல்லுது, அடுத்து 14, அவன் அல்ல. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனோ தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ என்றார். சொல்லிட்டு அதோடு சேர்க்கிறாரு, பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களே, ஓய் பாஸ்டர் அங்கே உட்காந்து இருக்கிறார்ல, இப்போ என்ன பண்ணக்கூடாது அவர்கிட்ட? பாஸ்டர் ரொம்ப டயர்டா அதட்டினார்கள். அடுத்து 16வது வசனம், இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது. குழந்தைகளுக்குன்னு சொல்ல, குழந்தையை போல இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம்ன்றார். ஆமென். எவனாகினும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ அவன் தான் உள்ளே பிரவேசிக்கிறான். நோ லூப் ஹோல்ஸ். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு இவன் சொன்னதுலேருந்து, இவன் ஜோம் பண்ணுறான்ல, அதுலேருந்து நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே அப்போ நீங்கள் எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீங்களே, எங்களை நீதிமானெலாம் ஆக்கியிருக்கிறீங்க, நாங்கள் ஏன் அந்த ஒரு கரேஜோட, அந்த ஒரு
ஸ்ட்ரென்த்தோட அந்த தாட் ப்ராசஸோட நாங்கள் ஏன் வந்து நின்று ப்ரேயர் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படின்னு கேட்கும் போது அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி உனக்கு அது கிடச்சிருந்தா நீ அதன் மூலமாக ப்ராசஸ் பண்ணுறது ஓகே. மேபி புரியலன்னா இந்த வசனம் வாசிக்கும் போது புரிஞ்சிடும். எசேக்கியேல் 16 ஃப்ரம் 4 to 14 சேர்ந்து வாசிக்கலாம். இது 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 வாசிக்கும் போது லிட்ரலாக புரோக்கன். இது சேர்ந்து வாசிங்க. உன் பிறப்பின், நம்மளோட பிறப்பை பற்றி சொல்கிறார். கொஞ்சம் சேர்ந்து வாசிங்க. பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, துணிகளில் சாம் மட்டும் தான் இருக்கானா, மற்றவங்களாம் எங்கே இருக்கிறீங்க? சேர்ந்து உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில், நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில். அடுத்து, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதற்கு கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று. எவனோ நம்மளை கண்டுக்கவே இல்லையா, எவனோ நம்மளை மதிக்கவே இல்லையா, நம்மளை எங்கேருந்து தூக்கி போட்டாங்களா? நம்ம குழந்தைய பெற்றதை சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அவன் உன்னை ப்ரீஷியஸாக நினச்சிருந்தா உள்ளே வச்சுருப்பான்டா, அவன் தூக்கி போட்டான். அதெல்லாம் புரியல சார் உங்களுக்கு, டெப்த்து. அப்படி இருந்தடா, உன்னை கீழே போட்டு வச்சுருந்தா, எங்கள் ரத்தத்தில் துவைக்கப்பட்டிருந்தேன், உன்னை பார்க்கும்போது எப்படி இருந்தியா? உன்னை எவனா கண்டுக்கிற இடத்துல நீ இல்லை, போகிற போக்கில் உன்னை மெரிச்சிட்டு போகிற இடத்துல அப்படி சாவ கிடந்த உன்னை பார்த்து சொன்னேன் பிழைத்திரு. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அவர் நம்மளை பார்த்து பிழைத்திருன்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் பிழைச்சு உட்காண்டிருக்கோம். அடுத்து, உன் வயலின் பயிரை போல அநேகமாக பெருகும்படி வைத்தேன், நீ வளர்ந்து பெரியவனாகி மகா சௌந்தரியவதியாய் உன் ஸ்தனங்கள் உன் மயிர் வளர்ந்தது, ஆனாலும் நீ நிர்வாணமும் கிங்கினி மிங்கினி சுற்றிக்கிட்டு இருந்தேன். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாக இருந்தது, அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல், சத்தமா, என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோட உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவள். நல்லா கவனிங்க, நான் உன்னை பார்த்தேன், நான் உன்னை வஸ்திரத்தை உன் மேலே, சத்தமா, அவர் நம்ம மேலே வஸ்திரத்தை விரிச்சதுனால தான் நம்முடைய தப்பிதங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய கேவலங்கள் வெளியரங்கமாய் வராமல் இருக்கிறது. பிகாஸ் ஹீ க்ளோத்ட் அஸ். அவருடைய வஸ்திரத்தை நம்ம மேலே விரிச்சு நிர்வாணத்தை மூடி உனக்கு என்ன பண்ணுறாரா சார்? அவர் நம்மக்கிட்ட வந்து ஆணையிடுறதுக்கு நம்ம யார் சார்? ராஜாதி ராஜா, அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். ஒருத்தரும் தாயின் கற்பத்திலேருந்து வெளியே வரும்போது அவர் வந்து கையை பிடிச்சி என்ன பண்ணுறாரா? ஆணையிடுறார். உன்னோட உடன்படிக்கை பண்ணினேன். என்ன உடன்படிக்கை தெரியுமா? நீ இன்னையிலிருந்து என்னுடையவள், நீ என்னுடையவள். அந்த என்னுடையவன் ஆனால் நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை ரத்தமர ஸ்நானம் பண்ணிவித்து உனக்கு எண்ணெய் பூசி, அடுத்த வஸ்திரம் சித்திர தையல் ஆடையை உனக்கு உடுத்தி சாயம் தீத்த பார உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு. இதெல்லாம் பிளெஸிங்ஸு, ரைட்? உன்னை ஆபரணங்களால் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. உன் கைகளில் கடகங்களையும் உன் கழுத்தில் சரப்பணியையும் போட்டு, அடுத்து 12, உன் நெற்றியில் உன் காதுகளில் உன் தலையின் மேல்
தரித்தேன் இவ்விதமாய். இது எல்லாம் சேர்ந்து படிங்க. இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய், உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலும் இருந்தது, மெல்லிய நெய்யையும் சாப்பிட்டாய், நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியத்தை. உன் அழகினாலே உன் கீர்த்தி புற ஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர். சார், நீங்களும் நானும் அழகு எதனால தெரியுமா? அவரோட மகிமை நம்ம மேலே இருக்கிறதுனால. அது குறையிறது கிடையாது சார், அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சரி, நான் இதை கேட்கும் போது அப்போ என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது, நான் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? கையை தூக்கி என் மேலே கிருபையாக இருந்தீர், அதற்காக நன்றி. வேறு எதுவுமே கிடையாது, வேறு எதுவுமே. அவர் நம்மளை எங்கேருந்து தூக்கி இப்போ இந்த 14 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழேக்கும் மேலேக்கும் பயங்கர ரொம்ப, அதாவது இப்படி இப்படி அப்படி கிடையாது, அப்படி தூக்கி இங்கே மேலே உட்கார வைக்கிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சார். நம்ம அனுபவித்து வந்திருந்தோன்னா ஆண்டவரே ஓகே, இப்படி ஆண்டவரே நம்ம சொல்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது சார். ஆனால் எதுவுமே இல்லை. குப்பை எடுத்து கோபுரத்தின் மேலே வச்சு ஆண்டவர் அழகு பார்க்கும்போது வேறு என்ன சார் பண்ண முடியும்? கையை உயர்த்தி கிருபையா எங்களுக்கு இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. ஆமென். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்மளை எவ்வளோ அவர் கேர் பண்ணி நம்மளை அவரோட க்ளோரினால் உடுத்திருக்கிறாரோ அதே க்ளோரியை கூட இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ ஆல்வினுக்கு என்ன க்ளோரி ஆண்டவர் வச்சுருக்கிறாரோ அதே க்ளோரியை பாலுக்கு வச்சுருக்கிறார். ராமேன் சொல்லுங்க. ஆல்வினுக்கு என்ன க்ளோரியோ ஜெபாக்கு அதே க்ளோரி, பிரிட்டோக்கு என்ன க்ளோரியோ அதே க்ளோரி பியூலாக்கு என்ன க்ளோரியோ அதே க்ளோரி. ஒரு பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. சுரேஷுக்கு என்ன க்ளோரியோ அதே ஜான்சன் அண்ணாக்கு என்ன. இது எல்லாருக்குமே சேம். நம்மளை எப்படி முட்டாளாக்கி வச்சுருக்காங்கன்னா, ஏதோ பயங்கரமாக அவங்க வந்து ஆவிக்குள்ளே அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து க்ளோரிக்கு மேலே க்ளோரி. ஏன் ஆண்டவரோட தலைக்கு மேலே ஏறி உட்கார முடியாதுக்கு மேலே? எல்லாருக்குமே ஈக்குவல். அவரோட வலது பாரசத்தில் நம்மளை உட்கார வச்சுருக்கிறாரு. இதில் பாஸ்டர், பிஷப்பு, சூப்பரண்டன்ட், டிகிரண்டன்ட், ஒரு டிகிரண்டன்ட்டும் கிடையாது. வெரி கிளியர். அவர் எங்கே உட்கார்ந்து இருக்கிறாரோ அதே ஸ்தானத்தில் நேற்று ரட்சிக்கப்பட்டவனை உட்கார வச்சிருக்கிறார். இல்லை பாஸ்டர், நான் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், அதனால அவங்க என் காலுக்கில். நீ பரவதுலேயே வராதன்றார். நீ பரவத்தை வந்து நாசம் பண்ணிடுவடா, நீ மேலே அவனை அங்கேயே நிறுத்துக்கடா உள்ள. 1 கொரிந்தியர் 13:8-11 வரைக்கும் வாசிங்களேன். சேர்ந்து வாசிங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளாலும் அறிவானாலும் நம்முடைய அறிவு, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதல் நிறைவானது வரும்பொழுது குறைவானது. நம்ம ஏன் இன்னும் ஏதோ ஒரு குறைவிலே இருக்கோம் தெரியுமா? எது பேசிக்கு, எது சீடோ அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ராமேன் சொல்லுங்க. நான் இந்த மெசேஜ் எடுக்கும்போது எனக்கு ஒரு விஷன் ஓடுது. என்னென்னா, ஆண்டவர் ஊழியம் பண்ண அந்த டைம் அது எல்லாமே அப்படியே ஒரு சினரியோ. லாசரு எழுப்புனது, அந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட உட்காந்துரு அந்த சீனு, அப்புறம் குஷ்டரோகி தெரிஞ்சது, அப்புறம் அந்த நைட்டு நிக்கதேமோ வந்து அந்த சீனு, அப்புறம் அவர் அந்த ஜனங்கள் மெய்ப்பணி இல்லாத ஆளுகளை போய் கண்ணீர் விட்டது, இது எல்லாமே எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது அவர் அப்புறம் அந்த வேர்டு பேசினார்ல, ஊர் மேலே போட்டு நான் இப்படி பண்ணியிருந்தேன்னா ரசிக்கப்பட்டிருக்கோண்டா, இப்படி பண்ணியிருந்தேன், அது எல்லாமே ஓடுது. அப்போ ஆண்டவர் கேட்டார், ஜானே இப்போ நீ என்ன
என்ன டிசைட் பண்ணுற இந்த இத்தனை இருக்குல்ல, இதில் நீ என்ன டிசைட் பண்ணுறியோ அதுவும் மினிஸ்ட்ரியில் பிரதிபலிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்களாம் நான் என்ன சொல்லுவீங்க? சுகப்படுத்துகிறாரு, செத்து போன உயிரோடு எழுப்புறாரு, குஷ்டரோகிய சொஸ்தமாக. நான் அதில் ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணேன்னா பயங்கரமாக நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? எனக்கு அது காலையில் 11:30 மணிக்கு ஏதோ அந்த மெசேஜ் டைமில் வருது, நான் அதுக்கு எப்போ ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மெசேஜ் எடுத்து அன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சுது. எனக்கு அந்த கொஸ்டின் திருப்பி திருப்பி கேட்டார், சொல்லு. அன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு கால் வருது. நீங்கள் எஸ்ஆடை எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் வெளியில் இருக்கிறவன் எஸ்ஆடை பயங்கரமாக பார்க்குறான். வயிறு எரியுது. எரியுதடி மாலா ஃபேன். எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, யாருன்னெலாம் சொல்ல விரும்பல. நான் அதுக்கப்புறம் அந்த நம்பரையும் டெலிட் பண்ணிட்டேன். எங்களை மீறி நீ சென்னைக்குள்ளே இதுக்கு மேலே வளர்த்துருவ, ஃபஸ்ட்டு நீ யாருன்னு கேட்டேன். எப்படி எங்களை மீறி நீ இந்த மாவனே அந்த மாவனே, பயங்கர கெட்ட வார்த்தை. நான் இப்போ ஆண்டவர் கொஞ்சம் பழக்க வச்சதுனால அமைதியாக இருக்கிறேன். அவன் எல்லாம் பேசி பயங்கரமாக திட்டு, நீ இதுக்கப்புறம் எதனா பண்ணல, இதுக்கப்புறம் எதனா மீட்டிங்கை நடத்தலை, உன் போஸ்டர் எங்கன்னா பார்க்கட்டோம்ல, நான் கிழிச்சிடுறேன், இது பண்ணுறேன், நீ எங்கே மீட்டிங் போறிய அங்கே பேசுகிறேன், வேலைக்கேண்ணா. நான் அமைதியாக இருந்தேன். எல்லாம் பேசிட்டு இருக்கியான்னா, இருக்கியான்றான். ஏலே நான் இருக்கக்கூடாதுன்னு தானே இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ எதுக்குடா இருக்கியான்னு கேட்குறேன். அப்போ ஒரு கெட்ட வார்த்தை போட்டு என்ன நக்கலா தருதா என்ன பார்த்தா அது சப்பா. நான் திருப்பி எதுவும் அமைதியாக விட்டேன். அப்புறம் அவனுக்கே என்ன யோசித்தான்னு தெரில, உன்னை நேரில் பார்த்துக்கிறேன்டா. ஐயா சர்ச்சு எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் அங்கேயே தான் இருப்பேன், எப்போ வேணால் வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் மட்டும் தான் இருக்கிறேன். வரண்டா மாவனே அப்படின்ட்டு வச்சிட்டான். வச்சா உடனே ஆண்டவர் கேட்குறாரு, இப்போ சொல்லு. நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டொமக் பர்னிங்காக இருக்கும். ஏயா இவ்வளோ நேரம் ஒருத்தனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு, அப்போது எனக்கு இன்னொரு சத்தம் கேட்குது, லாசரை எழுப்புறோம்ல அதை வாங்கிக்க, எங்கே போனாலும் நீ தான் இந்தியாக்கே கிங்கு. ஆனால் எனக்கு அதெல்லாம் விட அத்தனை இடத்துல அவர் பண்ணும்போதும் நான் சொன்னேன், ஆண்டவரே அத்தனை இடத்துல போகும்போதும் உங்கள் ஹார்ட் இருந்ததில்ல, அந்த ஹார்ட் எனக்கு வேணும். ஏன்னா ஒரு 40 நிமிஷம் பேசினவனுக்கு நீங்களாம் பேசியிருந்தீங்கன்னா அவள் தான் அன்னைக்கே நடு வானத்தில் தொங்கி. எனக்கு அது தெரியல, சூடு இல்லை, சொரணை வரமாட்டேங்குது. அப்புறம் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஆண்டவரே நாங்கள் என்னமோ இங்கே 30 பேர் 40 பேரை வச்சுட்டு ஓடிட்டு இருக்கோம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் இதுவே அவனுக்கு எரியுது. எனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது சார், யாருன்னே தெரில, எங்கேருந்து. அதுவும் இந்த மாதிரி ஃபோனுக்கு மட்டும் இவனுக்கு 2 பேர்லாம் எஸ்கேப் ஆயிடுறானுங்க. ப்ரேயர் பண்ணுறதுக்கு மட்டும் அவனுக்கு நம்பருக்கு போகிறானுங்க, என்னை திட்டுறவன் என்னை ஏசுறவன் எல்லாம் ஏன் நம்பருக்கு வரான். ஏய் இது என்னடா. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார்,
நம்ம ஊழியத்தில் என்னைக்கு ரூட்டை ஸ்ட்ராங் ஆக்குறோமோ அந்த ரூட்டே பிசாசுக்கு பயம் வந்துடும். இது நம்ம தீர்க்க தரிசனத்தை இது பண்ணுறோம், மினிஸ்ட்ரியை பெருசாக பேசுகிறோம், பாஸ்டல் காலிங்கை பேசுகிறோம், அற்புதத்தை பார்க்குறோம், அடையாளங்களை பார்க்குறோம், இது எல்லாமே பார்க்குறோம் சார். ஆனால் இட் வில் நெவர் டிஸ்டர்ப் சேட்டன். அது பிசாசை தொல்லை பண்ணவே. ஏன் நான் கேட்குறேன், இயேசு இருந்த காலத்தில் வேறு யாரும் அற்புதமே பண்ணலையா? சொல்லுங்கள். இயேசு இருந்த காலத்தில் வேறு யாரும் ஞானஸ்நானம் கொடுக்கவே இல்லையா? அது ஏன் இயேசுவை பார்த்தா மட்டும் டார்ச்சர் ஆகுது? ஹார்ட்டு சார். என்னது ஹார்ட்டு? 11ஆவது வசனம், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல நான் புருஷனான போதோ. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கேற்றவைகளை. நம்ம இப்படின்னா என்ன நினைக்கிறோன்னா, நான் மெச்சூர்ட் ஆகிட்டேன், மீசை வந்துச்சு, தாடி வந்துச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தைங்க வந்துச்சு. நீ பேச மாப்பிள்ள ஜாலியாக. நம்ம அப்படி யோசித்துக்கிறோம், அந்த ஒரு டைமென்ஷனில் யோசித்துக்கிறோம். ஆனால் என்ன தெரியுமா, ஒரு மெச்சூர்ட் புருஷனாக இருக்கிறவன் he carries love. தேவனுடைய இருதயத்தை ஒருவன் சுமக்கிறான் அப்படின்னா சார், ஜோக்கருக்கும் அவனோட இடத்துக்கும் அதை விட ஒரு பெரிய பயம் எதுவுமே கிடையாது. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீ அற்புதம் பண்ணுறியா, நீ பண்ணு மாப்பிள்ள ஜாலியா. நீ தீர்க்க தரிசனம் சொல், இன்னும் 1000 பேருக்கு சொல்லு. நீ 10 சர்ச்சை ஆரம்பிக்க, ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் ரூட்டை எப்போ நம்ம பிடிக்க ஆரம்பிக்கிறோமோ சார், அது தேசங்களே அசைக்கும். அது 11 தானே. சரி, நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் தாவீதை பற்றி. தாவீது எங்கேயுமே தீர்க்க தரிசனத்தை கேட்டது கிடையாது, எங்கேயுமே அற்புதங்களை பார்த்தது கிடையாது. ஆமாவா இல்லையா? அவனுக்கு முன்னாடி யாரையும் உயிரோடு எழுப்புனதே கிடையாது. அவன் எந்த ஒரு அடையாளங்களையும் பார்த்தது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் யாரு? இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் தெரியுமா? 1000 பிரச்சனை வாண்டடாக வந்து அவன் பக்கம் தலையை கொடுத்தாலும் அவன் பொழைப்பை பார்த்துட்டு அமைதியாக போய்கிட்டே இருந்தான். ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா? 1000 பிரச்சனை, அவன்கிட்ட கத்தி இருக்குது, டேலண்ட் இருக்குது, அடிக்கிறதுக்கு. சார், சிங்கத்தை ஜெயிச்சவனுக்கு மனுஷெல்லாம் என்ன பயம் சொல்லு? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. சிங்கத்தை அடிச்சிட்டான், எத்தனையோ டன்னு வெயிட்டு. அதை அடித்தவனுக்கு சவுலை பார்த்து என்ன பயம்? சவுலை பார்த்து பயம் கிடையாது. உள்ளே இருக்கிற அன்பு சொல்லுது, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே கையை போடாத. ராமின்னு சொல்லுங்கள். சிங்கத்தை பார்த்த உடனே கத்தி எடுத்துட்டு கல் எடுத்துட்டு அதை சண்டை போட ஓடினவன் கேவலம் 7 அடி சவுலை பார்த்து என்ன பண்ணுறான்? ஓட ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். இது என் இருதயத்துக்கு. நான் ஒரு 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 விஷயத்தை நான் சொல்கிறேன், முடிச்சிடலாம். நம்மளோட ஷூவை வச்சு நம்ம இன்னொருத்தவங்களோட ஷூவை பேசக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, சரி. நம்ம போகிற பாதை வேறு, அவங்க போகிற பாதை. ராமன் சொல்லுங்கள். நான் என் லைஃப்பில் ஆண்டவர் கனெக்ட் பண்ணுற எல்லாரையும் நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? ஆண்டவரே, நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. சிம்பிள். நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரோம் இருக்கான்னு வச்சுக்கலாமே. ஜெரோமுக்கு நான் என்ன டீச் பண்ணுறேன்றது நினைக்கல. ஜெரோம் மூலமாக நீங்கள் எனக்கு என்ன சொல்ல வச்சுருக்கிறீங்க? த பீப்புள் ஹூ என்டர்ஸ் இன்டு யுவர் லைஃப், அவங்க தற்செயலாம் கிடையாது. அவங்க தற்செயலாக அவங்கக்கிட்ட இருந்து ஏதோ உங்களுக்கு ஒன்று தேவை, அதனால் ஆண்டவர் வச்சுருக்கிறார். நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்?
ஆமாம் வந்துட்டல, இனிமேல் நான் சொல்கிறத தான் கேட்கணும், நான் சொல்கிறபடி தான் செய்யணும், நான் சொல்கிறபடி தான் கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆல்வினையும் ஜபாவையும் ஆண்டவர் கனெக்ட் பண்ணியிருக்கிறாருன்னா, ஆல்வின்குள்ளே இருக்கிற கிஃப்ட்ஸு ஜபாக்கு ஹெல்ப் பண்ணும், ஜபாக்குள்ளே இருக்கிற ஹேண்ட்லிங்கு கிஃப்ட்ஸு ஆல்வினுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் லைஃபு. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், நம்ம எல்லாரும் நம்மளோட சர்க்குலேட் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, நீ வந்துட்டல பால் சேர்த்தடா, நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா இல்லைனா அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி என்னோட காலேஜ் மேட்டை, என் பைபிள் காலேஜ் ஜூனியர் ஒருத்தர் வந்தான். அப்போ அவன் கேட்டான், அவன் பாஸு தான் கூடுவான், பாஸு இந்த மாதிரி சர்ச் ஆரம்பிக்க போகிறேன் பாஸு, ஏதாவது ஒரு டிப்ஸு கொடுங்க. அப்போது நான் உடனே சொன்னேன், தம்பி அழைப்பு பாஸ்டர், உனக்கும் பாஸ்டர் நானும், என் வழி வேறு உன் வழி வேறு, பாஸ்டர் தானே என் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லாமே நான் சொல்லக்கூடாது. ஞானமாக யோசிக்கணும். நான் பாஸ்டர் தானே, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், நான் இப்படி தானே நான் சர்ச்சு வச்சேன், சொன்னால் என்ன ஆகிற போகுது, ஒன்றும் ஆக போகிறது. ஆனால் சொல்லக்கூடாது. அவனுக்குள் இருக்கிறவர் அவனை எப்படி நடத்தணும்னு வச்சுருக்கிறாரோ அப்படி நடத்துறதுக்கு நானும் அலோவ் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? அவன் வாண்டடாக வந்து கேட்குறான், நான் சொல்லிட்டேன், நான் சொல்ல மாட்டேன், என் வழி வேறு உன் வழி, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் சொல்லுவார். இதே தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் லைஃப்கே தான் சொல்கிறேன். என் வாழ்க்கை வேறு, பாலோட வாழ்க்கை வேறு. பாலோட மெத்தடை எடுத்துகிட்டு வந்து என் லைஃப்பில் போட முடியாது, ஃபெயிலியர் ஆகிடும். அவன் என்ன வேகத்தில் அவன் ஓடுறானோ அந்த வேகத்தில் தான் அவன் ஓடுவான். நான் 10 விட்டு தாண்ட மாட்டேன். நான் சொல்றது புரியுதா? அவன் அப்படி ஓடுறது தான் அவனுக்கு நல்லது, நான் 10ல் போகிறது தான் எனக்கு நல்லது. நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ ஏன் இதை பண்ணுற, நீ எனக்கு பிடிக்காத செய்கிற, நீ ஏன் இந்த எக்ஸ்பெக்டேஷன் சுற்றிக்கிட்டே இருக்கிற பாருங்க, அது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை டோட்டலாக அடி வாங்க வச்சிடும். நம்ம அதை என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காரு, அதனால் நான் வந்து ட்ரெயின் பண்ணணும், ட்ரைனிங் பிஸ்னஸ். நீ எங்கே போய் இன்ஸ்டிடியூஷன் படிச்சுட்டு வந்த? யாருமே இன்னொருத்தர் இன்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. காட் ட்ரெயின்ஸ். நம்மளே நம்ம பண்ண நிறைய தப்புங்களின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், கற்றுக்கொள்கிறோம். நம்ம இன்னொருத்தரை பார்த்து நீ இப்படி தான் நடக்கணும், நீ இந்த டிசைட் பண்ணிட்டியோ, ஐயோ அவ்வளோதான் போச்சு, எல்லாம் நாசமாக போச்சு சொல்லக்கூடாது. அது அவங்க லைஃபு, இது என் லைஃபு. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி பாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். 7 நில்லுங்க. சாம் தண்ணி மட்டும் கொடுறேன். கடைசியாக இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம படிச்சுட்டு முடிக்கலாம். மத்தேயு 25:31-46. மத்தேயு 25:31-46 வரைக்கும் சேர்ந்து சத்தமா இது எல்லாருமே கண்டிப்பாக வாசிக்கணும். அதனால தான் இதை எடுத்து எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தனது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமக்கு வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை கொள்ளுங்கள். அவங்க யாருன்னா, பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள்,
அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவர்களாக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவர்களாக காவலில் இருந்தவர்களாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள், சபிக்கப்பட்டவர்களே, அக்கினில் போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை, அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவல் பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராக, தாகம் உள்ளவராகவும், அந்நியராகவும், வஸ்திரம் உள்ளவராகவும், வியாதி உள்ளவராகவும், காவல் வைக்கப்பட்டவர்களாகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அடுத்து, அப்பொழுது அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும். ஹெவன்ல இது நடக்குது சார். கூப்பிட்டு நிற்க வச்சு, ஹே பாஸ்டர், ஏ பிஷப், ஏ அப்போஸ்டல், ஏ ப்ராஃபெட், அப்படி சொல்லல. அவர் சொல்றாரு, இந்த சிறியனில் ஒருவனுக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ. ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் ஒன்று சொல்லலாமா? உங்கள் ஒய்ஃபை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ட்ரீட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க, யூ ஆர் ட்ரீட்டிங் காட் இன் த சேம் வே. உங்கள் ஹஸ்பண்டை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ, யூ ஆர் ட்ரீட்டிங் காட் இன் த சேம் வே. உங்கள் பிள்ளைங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ, யூ ஆர் ட்ரீட்டிங் காட் இன் த சேம் வே. உங்கள் சுற்றி இருக்கிற நண்பர்களை, உறவினர்களை, சொந்தங்களை, பந்தங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆண்டவரை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களை ஏமாற்றிடலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. கரெக்டாக சொல்கிறார் பாருங்கள், வலது பக்கத்தில் இடது பக்கத்தில். வலது பக்கத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இடது பக்கத்தில். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, யூ லவ்ட் அதர்ஸ் ஆஸ் ஐ லவ்ட் யூ. யார்? ரைட் சைடில் இருக்கிற நீதிமான்களை சொல்கிறாரு, நான் உன்னை எப்படி நேசிச்சனோ நீ அதே மாதிரி எல்லாரையும் நேசிச்ச, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உனக்கு நித்திய ஜீவன். இவங்க, நீ சபிக்கப்பட்டவன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சபிக்கப்பட்டவன். ஏன் அப்படின்னா, நான் நேசித்த மாதிரி நீ இன்னொருத்தனை நேசிக்கலையே. இதுதான் சார் கிங்டம் ஒர்க் ஆகுது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மன்னிச்சு பாருங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். 2 கையை உயர்ச்சி, கண்களை மூடி, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லா கண்களை மூடி. ஆண்டவரே, அந்த ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க, அந்த ஒரு விஸ்டம் எங்களுக்கு தாங்க. நீங்கள் எங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ, சொல்லுங்கள், நீங்கள் எங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதே போல் நாங்கள் ஒருவரை ஒருவர் ஹேண்டில் பண்ண வேண்டிய, நேசிக்க வேண்டிய கிருபையை நீர் எங்களுக்கு தாங்க. ஓ இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. எத்தனை பேர் சொல்றீங்க? என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே,
இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமா என் பாக்கியமே. இதை விடவும் வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே. சொல்லுங்க. நீதியின் பாதையில் காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். சொல்லுங்க. காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி. ரெண்டு கையை உயர்த்தி என் இயேசுவே. ஓ என் இயேசுவே. உங்க சத்தம். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். பாதங்கள் சறுக்கின வேளையில் கை நீட்டி தாங்கினே. சொல்லுங்க. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தே. பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வை. பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தீ. பாரமெல்லாம் நீக்கி என்னை பாடி மகிழ வை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட இதை விடவும் பெரிதான மேன்மை. ஓ என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டு என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் கரம் நீட்டே என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். எத்தனை பேர் சொல்றீங்க உங்களை சொந்தமாய் கொண்டிருக்கிறது அது எங்க பாக்கியம் ஆண்டவரே. இதை விடவும் பெரிதான இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ரெண்டு கையை உயர்த்தி அலைத்தவரே எங்க வாழ்க்கையின் ஆதாரமே. சொல்லுங்க. அலைத்தவரே எங்கள் வாழ்க்கையின்
எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன், உத்தம ஊழியன் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓ அழைத்தவரே, அழைத்தவரே என் வாழ்க்கையின் அடித்தளமே. எத்தனை பேர் சொல்றீங்க எங்களை அழைத்த தேவன் நீரே எங்க வாழ்க்கையின் அடித்தளமாய், என் வாழ்க்கையின் அடித்தளமே. அப்படி ஆசையா பார்த்து என் வெகுமதி நீர்தானே. ஓ you are my reward Lord. என் வெகுமதி நீரே, என் வெகுமதி நீர்தான், என் வெகுமதி, என் வெகுமதி நீர்தானே. நம்ம அப்படியே